இன்றைய அனுதின மன்னா நிகழ்ச்சிக்கு நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு உங்கள் யாவரையும் வரவேற்கின்றது. வசனம் 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று வசனத்தில் நம்ம பார்க்குறோம். இதில் இயேசு தமது சரீரத்திலே நமது பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், இதனால் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். ஏசாயா 53:5 இறுதியில் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று நிகழ்காலத்தில் எழுதப்பட்டுள்ளது. இந்த வசனத்தில் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று கடந்த காலத்திலும் எழுதப்பட்டுள்ளது. இந்த மாற்றத்திற்கு காரணம் என்னவென்றால், இந்த 2 வசனங்களும் எழுதப்பட்டதற்கு இடையில் இயேசு தன்னுடைய சரீரத்திலே தழும்புகளை அடைந்தார் என்று நம்ம இதில் பார்க்கிறோம். இயேசுவின் தழும்புகளில் நமக்கு வேண்டிய சுகம் இருக்கிறது. நாம் அவருடைய மாம்சத்திற்கும் எலும்புகளுக்கும் உரிமை இருக்கிறது நமக்கு. அதனால் நமக்கு இயேசுவின் தழும்புகளுக்கும் அந்த தழும்புகளினால் உண்டாகும் சுகத்திற்கும் உரிமை உண்டு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட அவருடைய 2000 வருடத்திற்கு முன்னாக நமக்காக அவர் சரீரத்தில் ஏற்றுக்கொண்ட அந்த தழும்புகள் அந்த விசுவாசம் நம்ம வைக்கும்போது அந்த விசுவாசத்தினுடைய விளைவாக நம்ம இன்றைக்கு நம்ம சுகத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஜெபம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவத்திற்காக ஆண்டவரே சிலுவையில் மேலே சுமந்து ஆண்டவரே நீ தழும்புகள் காயங்களை நீ ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவாக இன்றைக்கு உண்மை நாங்கள் விசுவாசிக்கும் போது அந்த தழும்புகள் எங்களை சுகப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.